வணக்கம். தினமும் காலையில செய்தித்தாளை திறந்தாலோ இல்ல டிவிய போட்டாலோ ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மள சுத்தி கூட்டப்படுது இல்லையா? எங்கேயோ நடக்கிற அரசியல் சண்டை, புரியாத எக்கனாமிக் நம்பர்ஸ், ஒருத்தரோட தனிப்பட்ட கடன் பிரச்சனைன்னு ஒரே இரைச்சலா இருக்கும். இந்த அலகலகு புள்ளிகளை இணைச்சு இந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம மீடியாவை முழுசா ஆக்கிரமிச்சிருக்கிற அரசியல் குழப்பத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். தினமும் நாம பாக்குற குற்றச்சாட்டுகளும் பதிலடிகளும் இது ஒரு நல்ல ஆரம்பம். அடுத்து பொருளாதாரம். இது மாதிரி நம்பர்ஸ நாம அடிக்கடி பாப்போம். ஆனா யோசிச்சிருக்கோமா இதுக்கு என்ன அர்த்தம்னு? இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. நாம வாங்குற ஒவ்வொரு பொருளோட விலையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் பொருளாதாரம்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தரோட கடன் 43 கோடி ரூபாய்னு ஒரு நியூஸ் வருது. அப்பப்பா, இது மாதிரி அதிர்ச்சியான புள்ளி விவரங்களையும் நம்ம பாக்குறோம். கடைசியா எங்கேயோ உலகத்துல நடக்கிற பெரிய ஊழல்கள், நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணலாம். ஆனா இதோட தாக்கம் ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாரையும் பாதிக்கும். சரி, ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? வாங்க கொஞ்சம் விரிதாவே பார்க்கலாம். முதல்ல இந்த அரசியல் களத்துக்குள்ள போவோம். இங்க குற்றச்சாட்டுகளும் இழுத்தடிப்புகளும் ஒருவித தொடர்ச்சியான சத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. மேற்கு வங்கத்துல என்ன நடக்குது பாருங்க. இது வெறும் தேர்தல் சண்டை மாதிரி தெரியல. வாக்குகளை பிரிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் டீல் இருக்குன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தோட முடிவுகளே ஒரு கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு விமர்சனம். இது எல்லாத்துக்கும் நடுவுல நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விக்கு பிரதமர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. அப்போ இந்த சத்தமெல்லாம் உண்மையான பிரச்சனைகளை நம்ம கண்ணிலிருந்து மறைக்குதா? இப்போ மதுரை எய்ம்ஸ் கதைய பாருங்க. இது வெறும் ஒரு டைம்லைன் இல்ல, இது ஒரு 10 வருஷ காத்திருப்பு. 2015 அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆஸ்பத்திரிக்கு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணவே 6 வருஷம் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கும் வேலை முடியல. இது வெறும் பில்டிங் லேட் ஆகுறது இல்ல, மக்களோட ஆரோக்கியம், அவங்க நம்பிக்கை எல்லாமே லேட் ஆகுது. இந்த அரசியல் சத்தம், இந்த திட்டங்களோட தாமதம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஓடுற ஒரு பொதுவான விஷயம் பணம். நம்ம நாட்டு பொருளாதாரத்துல இருந்து நம்மள மாதிரி சாதாரண ஆளை ஏமாத்துற ஸ்கேம் வரைக்கும் இந்த அமைப்புல பணம் எப்படி விளையாடுதுன்னு இப்ப பாக்கலாம். தினமும் நம்மள சுத்தி எவ்ளோ பெரிய நம்பர்ஸ பாருங்க. ஒரு டாலருக்கு 93 ரூபாய். இது நம்ம பொருளாதாரம் மேல இருக்கிற பிரஷர். 43 கோடி ரூபாய் கடன், இது ஒரு தனிப்பட்ட நபரோட கடன் சுமை. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய், இது ஒரு பொது திட்டத்தோட ஏறி போன செலவு. இந்த ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியும் நம்மள மாதிரி மனுஷங்களோட வாழ்க்கை இருக்கு. ஏன் ஆருத்ரா மாதிரி மோசடி கம்பெனிங்க கிட்ட மக்கள் பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க? ரொம்ப சிம்பிள். பேங்க்ல போட்டா வருஷத்துக்கு 6-7% தான் வட்டி. ஆனா இவனுங்க 25-30% தரேன்னு சொல்றாங்க. சீக்கிரமா பணக்காரன் ஆகணுங்கிற ஆசைய கரெக்டா புடிச்சு ஏமாத்துறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. எதுக்கு இந்த ஓட்டம்? எதுக்கு இந்த பணம், சொத்துன்னு ஒரு செயற்கையான நாடகம்? இது யாருக்காக நடக்குது? இந்த செயற்கையான ஓட்டத்துல நம்மள ஓட வைக்கிறது எது? நம்மள தயார்படுத்துறது எது? ஆமா, நம்மளோட கல்வி முறைதான். அங்கிருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, கல்வியோட உண்மையான நோக்கம் என்ன? சிந்திக்கிற மனுஷங்களை உருவாக்குறது. ஆனா இப்போ என்ன நடக்குது? மார்க் எடுக்கிற, மனப்பாடம் பண்ற மிஷின்களை உருவாக்குறோம். எதுக்கு? ஒரு கம்பெனிக்கு நல்ல ஊழியரா வேலை செய்ய. அவ்வளவுதான். சமூக முன்னேற்றத்தை பத்தி இங்க யாருக்கு கவலை? இதோட விளைவு ரொம்ப பயங்கரமானது. கேள்வி கேட்கிற பழக்கத்தையே நம்ம கிட்ட இருந்து எடுத்தா என்ன ஆகும்? நாம ஒரு சிந்தனை அடிமையா மாறிடுவோம். அப்புறம் எந்த அரசியல்வாதி என்ன சொன்னாலும், எந்த கம்பெனி என்ன சொன்னாலும் நம்புவோம். அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரி, இந்த சிஸ்டம் ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையில என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? வாங்க ஒரு நிஜமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதைய பார்க்கலாம். ஒருத்தரோட 34 வருஷ வாழ்க்கை. முதல்ல வருஷக்கணக்கா படிச்சு 2014 கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிகிரி வாங்குறாரு. அடுத்து 10 வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியில அவருக்கு என்ன கிடைச்சது? அவரோட அறிவுக்கு மரியாதை இல்ல, அவரோட உடல் குறைபாட்டை வச்சு கேவலப்படுத்துற சமூகம் தான் மிச்சம். இது அவரோட தோல்வியா? இல்லவே இல்ல. இது அவரை இந்த நிலைக்கு தள்ளுன நம்ம சிஸ்டத்தோட வெற்றி. பாருங்க, இந்த சிஸ்டம்ல யாரு ஜெயிச்சது? ஃபீஸ் வாங்கின காலேஜ் ஜெயிச்சது. வருஷக்கணக்கா இழுத்தடிச்ச எக்ஸாம் போர்டு ஜெயிச்சது. வேலைக்கு ஆள் தேடின கம்பெனிங்க ஜெயிச்சது. ஆனா ஒரு சிந்திக்கிற மனுஷனை நம்ம சமூகம் தோற்கடிச்சிருச்சு. இதுதான் நிஜம். நியூஸ் ஹெட்லைன்ல ஆரம்பிச்சு ஒரு தனி மனுஷனோட போராட்டம் வரைக்கும் நாம பாத்துட்டோம். அப்போ இந்த ஓட்டத்துல எது நிஜம், எது போய்? நாம எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ, சாதி, மதம், ஜோசியம், இதெல்லாம் நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு மாய. ஆனா பசி, வலி, சாவு, இதுதான் மாறாத நிஜம்.
அப்போ இந்த சத்தத்துக்கு நடுவுல நாம எதை புடிச்சுக்கணும்? அன்பு, கேள்வி கேட்கிற சுயசிந்தனை, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தராம வாழ்ற வாழ்க்கை, இது மட்டும்தான் கடைசியில நிக்கும். அப்போ இந்த ரேஸ்ல இருந்து வெளியே வந்து நமக்கான ஒரு தேடலை நாமளே ஆரம்பிக்கிறது தான் ஒரே வழியா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை விட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.